ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கிரகங்களின் பயிற்சி, இப்போ குரு பயிற்சி நடந்தது. குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடந்தது. என்னென்னா, மேச ராசியிலிருந்து ரிஷப ராசி சென்று விட்டார். ஸோ இதனால் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ஜாக்பாட் அடிக்கும், பணம் குவியும், பணம் மூடையே கிடைக்கும். எப்படி தெரியும்? ஒரு மூடை கிடைச்சாலே போதும், பணம் மூடையாக கிடைக்கும். பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். கரெக்டு தான். அப்புறம் எதுக்கு அந்த திரைக்கடல் ஓடியும் விரைவை தேடி பழமொழி வச்சுருக்கான் நம் முன்னோர்கள். அதனால் பணம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் சொல்லியாச்சு. அதன் பிறகு பணம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பணம் வரும். மிஷின் வச்சு கவுண்ட் பண்ண போகிறீங்க. இன்னும் நிறைய கருத்து பரிமாற்றங்கள் நாம் கேட்டுவிட்டோம். யார் யாருக்கு எப்படி எப்படி கிடைத்தது என்று எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அதுபோல் குரு மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வந்து விட்டார். அப்படின்னா குரு கொட்டி விடுவாரா? நிச்சயமாக கொட்ட மாட்டார். இப்போ ஒரு ராசியை பார்த்து சொல்கிறாங்க. உதாரணம் கன்னி ராசியை பற்றி நான் சொல்கிறேன் வச்சுக்கிடுங்க. கன்னி ராசியில் இந்த மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு போகிறார். அங்கேருந்து 5ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். உங்களுக்கு எக்கச்சக்கம் கிடைக்குன்னா அது எப்படி கிடைக்கும்? கன்னி ராசியில் பார்த்தோம்னா என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில். அதன் பிறகு அஸ்தம் 4 பாதம், சித்திரை 1, 2, இவ்வளோ இருக்க 2 நட்சத்திரம் இருக்கு வச்சுக்கிடுங்க. சரி, 9 பாதங்கள் இருக்குது. இதிலே கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்த கோடிக்கணக்கான பேருக்கு எல்லாம் ஒரே பலன் கிடைக்குமான்றால் நிச்சயமாக கிடைக்காது. அதாவது அவங்க லக்னம் பார்க்கணும், திசாபுத்தி பார்க்கணும், எல்லாம் இருக்குது. 7 திசை, என்ன திசை நடக்குது இதெல்லாம் பார்க்கணும். அதன் பிறகு அவனுக்கு கர்ம வினை எப்படி இருக்கோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும். இவையெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் எல்லாமே இந்த மாதிரிலாம் கருத்து பரிமாற்றங்கள். முன்பு எல்லாம் ஜாதகம் கொண்டு போய் காட்டுவார்கள். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், எனக்கு என்ன செய்கிறது தெரியல. ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் காட்டினா ஏதாவது சொல்லுவாரேன்னு சொல்லி கொண்டு போய் ஜாதகம் காட்டுவாங்க ஜோசியர்கிட்ட. ஜோசியர் என்ன பார்ப்பார்? ஜாதகத்தை பார்த்து சொல்லுவார். இவ்வளோ ஜோசியர்களாக அப்போ கிடையாது, ரொம்ப குறைவு ஜோசியர்கள். பார்த்துட்டு சொல்லுவார், உங்களுக்கு ஒரு 6 மாதம் பொறுத்துருங்க, குரு பயிற்சி வந்துடட்டும். அவருக்கு குரு பயிற்சி என்னன்னு தெரியாது. முதல்ல ஜோசியருக்கு தான் தெரியும். அவ்வளோதான், அந்த காலத்து நாலேஜ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகும் சொல்லிடுவார். சரி, இன்னொன்று, அது வரைக்கும் இந்த பரிகாரம் பண்ணுங்க, சாமி கும்பிட்டு வாங்க சொல்லுவார். அதே மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நாளடைவில் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும், கடன் பிரச்சனை தீர்ந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும் வச்சுக்கிடுங்களேன். அவ்வளோதான் முந்திலாம். ஆனால் இப்போது உள்ள மாதிரி பணம் உங்களுக்கு தேடி வரும், பணம் முடியாது வரும், ஜாக்பாட் அடிக்கும், பணமழை கொட்ட போகுது, இந்த மாதிரிலாம் அப்போ ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணலாம் பேச மாட்டாங்க. ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. அது என்னன்னா, குரு பேச்சு வருது, சனி பேச்சு, சுக்கிர பேச்சு, புதன் எல்லாம் நல்லா இருந்தாலுமே உங்கள் கர்மவினை நல்லா இருந்தால் பலன் கிடைக்கும். அது ஒன்று. வேற ஒன்று பார்த்தோம்னால், உங்களுக்கு பணம் கொட்டுது. எப்படி கொட்டுதுன்னா, அந்த பணம் எப்படி உங்களுக்கு குரு பேச்சியோ எந்த பேச்சினாலும் கொட்டும்னா, நீங்கள் செய்கிற தொழிலை வச்சு தான் அது கொட்டும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது உங்களுக்கு 10,000 15,000 வருமானம் வரும். அதன் பிறகு என் ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா எனக்கு நல்ல கொட்டுன்னு இருந்தால் ஹோட்டல் ஓனர் தலையில் கொட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவார். அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப யோகம் இருந்தால் ஒரு 200 500 இன்க்ரிமெண்ட் போட்டால் அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வருமானம் தான். அதன் பிறகு நீங்கள் ஹோட்டல் நடத்துறீங்க வச்சுக்கிடுங்களேன். அப்போது மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பெருசாக நடத்துகிறீங்க. அதே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ சூப்பர் மார்க்கெட்டோ நடத்துகிறீங்கன்னா மாதம் ஒரு 25-30 லட்சம் கிடைக்கும். ஏன்னா அந்த தொழிலை பொறுத்து கிடைக்குது. சரி, இதுக்கு மேலே நீங்கள் போய் ஒரு ரோட் கான்ட்ராக்டர் இல்லை பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து நடத்துறீங்க வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கோடி கணக்கு தாராளமாக கிடைக்கும். அது சந்தேகம் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் பெருசு, நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு வரும். அது இயற்கை. அதன் பிறகு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, இதுக்கு மேலே சொல்லவே வேண்டாம்.
கொட்டும் கொட்டும் கோடிக்கணக்கில். அதான் உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. மிஷின் வச்சு தான் கவுண்ட் பண்ணணும். அது கூட மிஷின் வச்சாலும் கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கொட்டும். குரு பகவான் வந்து கொட்ட மாட்டார். நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து உங்கள் தொழில் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் அந்த குரு பகவானோ எந்த தெய்வமும் ஓரளவு வழிபடும். அதுக்காக தெய்வம் இல்லை, குரு பேசினால ஒரு பலன் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. குரு பார்க்க கோடி நன்மை, குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும், எல்லாம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா இருக்கிற தொழிலை மனம் தளர்ச்சி அடையாமல் செய்யணும். கஷ்டப்பட்டு உழைக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான். கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அவன் பெரிய ஆளாக ஆகிருப்பான். அவன் தூங்கவே நேரம் இருக்காது. பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு காலம் இருக்குது, 4 to 6. அவன் அதிலே விட அதுக்கு முன்னாடியே முடிச்சு வேலைக்கு போனாலும் போயிடுவான். அது மாதிரி அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான். அவ்வளோதான், அவன் உழைப்பு தான் அவனை தூக்கி விட்டுருக்கு. அது மாதிரி நீங்களும் நல்ல உழைச்சோம்னா அதன் பிறகு உழைத்தால் மட்டும் போதாது, தெய்வ நம்பிக்கை வேண்டும். தெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். அவனை பூஜை செய்து அவன் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக பணம் கொட்டும். இது சந்தேகமில்லை. அதற்கு முயற்சி, விடாமுயற்சி வேண்டும். முயற்சி திருவணியாக்கும். அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ குரு பேச்சு இருக்கு. இப்போ ரிஷபராசியில இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் நடக்கலை. அடுத்த மிதுன ராசி போகிறாரு. அப்போ ஒன்றும் நடக்கலைன்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் முயற்சி எடுக்கணும். குரு எதுவும் பண்ண மாட்டார். சரி, நீங்கள் இப்போ ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, என்ன வச்சு ஒரு தள்ளு வண்டி கடை, ரொம்ப வேண்டாம், பெருசான சின்ன லெவலே போகும். அப்போது நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, இன்னொரு தள்ளு வண்டி கடை வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வருமானம் கூட வந்துடுமே. ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க வச்சுக்கிடுங்களேன், வருமானம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குப்பா. என்ன சரி தெரியல. கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு லோன் போட்டு ஏதோ பண்ணி இன்னொரு ஆட்டோ ஓட்டுறீங்க வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். கொஞ்சம் வருமானம் கூடும். இப்போ ஒரு பற்ற கம்பெனி மாதிரி சின்ன வச்சுருக்கீங்க வச்சுக்கிடுங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரி, இந்த மிஷின் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும். ஒரு 2 பேரை கூட வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா ஆரம்பத்துக்கு கஷ்டம் இருக்கத்தான், சம்பளம் கொடுக்கணும், எனக்கு பத்தாது. இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு நீங்கள் அதை சமாளித்து அதை கடந்து வந்துட்டீங்க வச்சுக்கிடுங்களேன், வருமானம் கூடிடும். இப்படி தான் ஒவ்வொருத்தர் வாரங்களுடைய இந்த குருவை நம்பியோ சுக்கிரன் நம்பியோ யாரும் வரல. பணக்காரங்களை நான் சொல்கிறேன், ரொம்ப பணக்காரங்க இதெல்லாம் நம்பி வரல. அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உழைப்பு, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் பகவான் பேரில் நல்ல நம்பிக்கை வச்சு நீங்கள் உழைச்சி வந்துட்டீங்கன்னா அந்த உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது. ஏன்னா அது பகவான் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாராளமாக கொடுப்பார், வரைக்கவே மாட்டார். அவர் மனுஷன் கிடையாது நம்மளை மாதிரி ஏமாத்துறதுக்கு. அதனால் அவரை தாராளமாக நீங்கள் நம்பலாம். தாராளமாக நம்பி அவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்க. மறவாமல் சப்ஸ்கிரைப் படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அன்பு.